வந்து கைது செய்கிறப்ப காவல்துறை அவங்களுக்கு தேவையான ஒரு நெசசரி ஃபோர்ஸை வந்து பயன்படுத்தலாம். ஒரு நபரை கைது பண்ண போகிறாங்க, அவர் வந்து அந்த கைதுக்கு ஒத்துழைக்கலை, நான் வந்து வரமாட்டேன்றார் அல்லது தப்பிக்க பார்க்குறாரு, ஓடுறாரு அப்படின்னா அந்த சமயத்தில் அவங்க வந்து ஒரு நெசசரி ஃபோர்ஸை பயன்படுத்தி சுட்டோ தெருத்தியோ பிடிச்சியோ அடிச்சோ எப்படி வேணாலும் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த குற்றம் அந்த ஒரு துரத்திட்டு போகிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை குற்றவாளியாக இருக்கணும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுள் தண்டனை குற்றம் செய்தவராக இருக்கணும், அல்லது கொலை குற்றம் செய்தவராக இருக்கணும். அப்படி வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து இதெல்லாமே வந்து சாத்தியம். அதாவது இவங்க சுட்டா கூட நாளைக்கு வந்து கமிஷனில் பேசிக்கலாம். ஆனால் அது இல்லாத ஒரு நபரை வந்து ஒரு சாதாரண ஒரு கேஸுக்கு வந்து நான் துரத்தி பிடிக்கிறேன், நான் வந்து பிடிச்சேன் சுட்டுட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஐபிசி 299 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மீது கல்பபிள் ஹோமிசைட்னு சொல்லுவோம். அதில் வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அது வந்து அப்படியே வேறு டிபார்ட்மெண்ட் அதை வச்சுக்குவோம். இது வந்து இதுதான் 46 சிஆர்பிசிலேருந்து வந்து பார்த்தா ஒரு காவல்துறை வந்து ஒரு